Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நம்ம தன்னம்பிக்கை பேட்ச்ல சக்சஸ்ஃபுல்லா டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்ட் யூனிட்ல 4 சாப்டர் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் மார்ஃபாலஜி இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல அப் டு ரூட் வரைக்கும் முடிச்சிடலாம். அண்ட் தன்னம்பிக்கை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட எய்ம் பயாலஜில 360 அவுட் ஆஃப் 360 வாங்கணும். அதுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, the wide range in the structure of higher plants. அது என்ன சார் wide range in the structure of higher plants? புல் இருக்கும், செடி இருக்கும், புதர் செடி இருக்கும், மரம் இருக்கும், அக்வாட்டிக் பிளான்ட் இருக்கும், டெரஸ்ட்ரியல் பிளான்ட் இருக்கும், ஹில் ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் மாறுபட்டு இருக்கும். புல் எப்படி இருக்கும், செடி எப்படி இருக்கும், மரம் எப்படி இருக்கும், கொடி எப்படி இருக்கும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வைட் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனோட நிறைய பிளான்ஸ் இருக்குது. will never fail to fascinate. Fascinateனா என்ன? உங்களை அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்துறது. நீங்கள் இப்போ பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, ட்ரீஸ் இதெல்லாம் பார்த்தா அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதான் ஃபேசினேட் அஸ், நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. Even though the angiosperms show such a large diversity in external structure, external structureக்கு இன்னொரு பேர் தான் morphology, they are all characterized by the presence of root, stem, leaves and flowers. இப்போ என்ன சொல்கிறாங்க? அது புல்லாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, கொடியாக இருந்தாலும் சரி, அக்வாட்டிக் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரக்சரில் எப்படி வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு போட்டோம், எல்லாத்துலேயுமே ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In chapter 2 biological classification and chapter 3 plant kingdom, we talked about classification of plants based on morphological na என்னங்க, external structure and other characteristics. For any successful attempt at classification and at understanding any higher plant or for that matter any living organism, இந்த இடத்துல higher plant na என்ன சார்? higher plant na flowering plants. ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும், ஜைலம் ஃப்ளோயம் இருக்கும். அதை தான் ஹையர் பிளான்ட்ஸுங்கிறோம். ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம் தான் ஹையர் பிளான்ட்ஸ். ஓகே, we need to know standard technical terms. அந்த ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷனும் நமக்கு தெரியணும். And standard definitions. We also need to know about the possible variations in different parts of the plant. என்ன root, stem, leaf எல்லாம் variations, differences எப்படிலாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ உருளைக்கிழங்குனா ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் மண்ணுக்கடியில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தட் இஸ் கால்டு டியூபர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்தெந்த மாதிரியெல்லாம் ரூட், ஸ்டெம், லீஃப்லாம் மாடிஃபை ஆகிருக்குங்கிறதும் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபவுண்ட் அஸ் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் டு தேர் என்விரான்மெண்ட். அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, என்விரான்மெண்ட்னா இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி அதை மாற்றி அமைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். எக்ஸாம்பிள், அடாப்டேஷன்ஸ் டு வேரியஸ் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ்னா என்ன? வளர்ற இடம். ஜீரோஃபைட்டிக் பிளான்ட், டெசர்ட் பிளான்ட், டெசர்ட்ல வளருது. நார்மலா டெரஸ்ட்ரியல் பிளான்ட் நம்ம மாதிரி ஏரியாவில் வளருது. அக்வாட்டிக் பிளான்ட் தண்ணியில் வளருது. அதுக்கு தகுந்த மாதிரி அதில் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் படிக்கணும். ஃபார் ப்ரொடெக்ஷன், எதுக்காக மாடிஃபிகேஷன் இருக்குது? அதை காப்பாற்றிக்கிறது. ப்ரொடெக்ஷன், கிளைம்பிங், இன்னொரு சப்போர்ட்டை பிடிச்சி வளர்றது, இன்னொரு ஸ்டெம்மையோ இன்னொரு பிளான்ட்டையோ சப்போர்ட்டாக பிடிச்சி வளர்றது தான் கிளைம்பிங். ஸ்டோரேஜ், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் டீட்டெயிலாக படிக்க போகிறோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் யூ புல் அவுட், புடுங்கிறது, புல் அவுட் எனி வீடு. வீடுனா என்ன அர்த்தம்னா அன்வான்ட் பிளான்ட். புல் பூண்டுன்னு சொல்லுவாங்க. புல் பூண்டு கூட அந்த இடத்துல முளைக்காதுடா அப்படிம்பாங்க. ஆக்சுவலி புல் பூண்டெல்லாம் அந்த பிளான்ட் நமக்கு டைரெக்டாக எந்த யூஸும் கிடையாது. ஆடு மாடு கூட போய் அதை மேயாது. அதுதான் வீடு, தேவையில்லாத பிளான்ட் அப்படிம்பாங்க. யூ வில் see that all of them have roots, stems, லீவ்ஸ். இதெல்லாம் அந்த செடியை பிடுங்கி பார்த்தீங்கன்னா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மண்ணுக்கடியில் ரூட் ப்ரௌன் கலரில் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும். தே மே பி பியரிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதில் பூ, பழம் இதெல்லாம் இருக்கலாம். The underground parts of the flowering plant is root system, while the portion above the ground forms the shoot system. ஸோ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டுக்கு மண்ணுக்கடியில் இருக்கிற பார்ட்டு ரூட் சிஸ்டம்,
மண்ணுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஷூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டத்தில் லீஃப், பட்டு, நோடு, இன்டர்நோடு, ஸ்டெம்மு, ஃப்ரூட்டு, ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்தது தான் ஷூட் சிஸ்டம். மண்ணுக்கு அடியில் இருக்கிறது ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ரூட் பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இன் மெஜாரிட்டி ஆஃப் த டைகாட்லிடனஸ் பிளான்ட், டைகாட்லிடன்னா உங்களுக்கு தெரியும், டைனா 2, காட்லிடன்னா சீட் லீஃப்னு அர்த்தம். சீடுக்குள்ளே இருக்கக்கூடிய லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், சீட் லீஃப். 2 காட்லிடன்ஸ், அதாவது 2 காட்லிடன், டைகாட்லிடன்ஸ்னா 2 சீட் லீஃபோட இருக்கக்கூடிய சீட் பிளான்ட்ஸ். They the direct elongation of the radicle leads to the formation of primary root. Radicalக்கும் first letter R தான், ரூட்டுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் தான். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி ரூட் அப்படிங்கிறது ரேடிக்கலோட இலாங்கேஷன். ரேடிக்கல் வந்து இலாங்கேட் ஆகி ஃபார்ம் ஆகுறது. ரேடிக்கல் எங்கே சார் இருக்குது? எம்ப்ரியோவில் ரேடிக்கல், ப்ளூமியூல்னு 2 ரீஜன் இருக்கும். ரேடிக்கல் கிவ்ஸ் ரூட், ப்ளூமியூல் கிவ்ஸ் ஷூட், ஸ்டெம். ஓகே, which grows inside the soil. Soil குள்ள போய் root வளரும். It bears lateral root of several orders that are referred to as secondary, tertiary, etc. roots. The primary roots and its branches constitute tap root system. ஆணி வேர்னு சொல்லுவோம் tap root system. இப்போ நல்லா பாருங்க, ஒரு பிளான்ட் இப்படி இருக்கு. இந்த பிளான்ட்ல சாயிலுக்கு கீழே இருக்கிறது தான் என்ன சொல்வீங்க? ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? இதில் ஸ்ட்ரைட்டாக அப்படி வருது இல்லையா? திஸ் இஸ் பிரைமரி ரூட். பிரைமரி ரூட் இதுதான் நமக்கு ரேடிக்கல்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். தென் இதுக்கு ஃபஸ்ட்டு பிரான்ச் வருது. பிரைமரி ரூட்டுக்கு ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. இதுக்கு வந்து செகண்டரி ரூட் அப்படிம்போம். செகண்டரி ரூட். சரி, இந்த செகண்டரி ரூட்லேருந்து பிரான்ச் வருது. டெர்ஷரி ரூட். டெர்ஷரி ரூட். இந்த டெர்ஷரி ரூட்லேருந்து பிரான்ச் வருது. இதுக்கு பேர் ரூட்லெட்ஸ். ரூட்லெட்ஸ். அப்போது பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட், ரூட்லெட்ஸ், இது எல்லாம் பிரைமரி ரூட்ஸ் வித் இட்ஸ் பிரான்ச்சிங் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட், இன் மோனோகாட்லிடனஸ் பிளான்ட், மோனோனா சிங்கிள், 1, காட்லிடன்னா சீட் லீஃப். சீடுக்குள்ள சிங்கிள் சீட் லீஃப் தான் இருக்கும். த பிரைமரி ரூட் இஸ் ஷார்ட் லிவ்டு. பிரைமரி ரூட்னா ப்ளூமியூல்லேருந்து வர்றது பிரைமரி ரூட், அது டெட் ஆகிடும். அண்ட் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். தீஸ் ரூட்ஸ் ஆரிஜினேட்னா உருவாகிறதுன்னு அர்த்தம். ஆரிஜினேட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் கான்ஸ்டிடியூட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? பாருங்க, ஒரு பிளான்ட் இப்படி மேலே வளர்ந்துருக்கு. இந்த பிளான்ட்டோட ரூட் சிஸ்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கிட்டத்தட்ட சேம் லென்த்தில் இருக்கும். இதுதான் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து பாருங்கள், பிரைமரி டேப் ரூட் சிஸ்டத்தில் பிரைமரி ரூட் லென்த்தியராக இருக்கும். அது எங்கே முடியுதுன்னே தெரியாது. செகண்டரி ரூட் அதை விட சின்னதாக இருக்கும். செகண்டரி ரூட்டை விட டெர்ஷரி ரூட் அதை விட குட்டி. ரூட்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்க போகுது. பட் ஃபைப்ரஸ் ரூட்டில் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி பிரைமரி ரூட் என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. மோனோகாட்டில் பிரைமரி ரூட் இருக்கா இல்லையான்னு நீட் கொஷின் கேட்பாங்க. நீட் கொஷின். பிரைமரி ரூட் இருந்துச்சு, அது என்னவா இருக்கு? ஷார்ட் லிவ்டு. வந்தது, ஃபார்ம் ஆனிச்சு. மோனோகாட் பிளான்ட்ல பிரைமரி ரூட் ப்ளூமியூல்லேருந்து வளர்ந்து வந்துச்சு, இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணது ஸ்டெம்மோட பேஸ், ஸ்டெம்மோட அடிப்பகுதியிலேருந்து வந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட்ல. சரி, so the fibrous root system as seen in the wheat plant ஓட ஃபிகர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, this is the fibrous root system wheat plantக்கு கீழே உங்களுக்கு எல்லாம் சேம் லென்த்தில் இருக்கக்கூடிய fibrous root system இருக்கு. Next, in some plants like grass, monstera and banyan tree, roots arise from the parts of the plants. Parts of the plant na enna? Parts of the plant na root, stem, leaf da. Other than radical, ரேடிக்கல் எங்கேருந்து வருது? எம்ப்ரியோவில் சீடுக்குள்ளே இருக்குது ரேடிக்கல். அதுலேருந்து ரூட் வந்தால் பிரைமரி ரூட். பிரைமரி ரூட்லேருந்து டைகாட் பிளான்ட்டில் நல்ல பெரிய ரூட் சிஸ்டம் வந்துச்சுன்னா டேப் ரூட் சிஸ்டம் சொல்கிறோம். பிரைமரி ரூட் இஸ் பர்மனன்ட். பட் மோனோகாட்டில் பிரைமரி ரூட் கொஞ்ச நாளில் செத்து போயிடுச்சு. தட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஃபைப்ரஸ் ரூட். ஓகே, இப்போ ரேடிக்கல் தவிர வேற எங்கே இருந்து ரூட் வந்தாலும் அட்வன்டீஷியஸ் ரூட்னு சொல்லுவோம். அட்வன்டீஷியஸ் ரூட் எங்கே இருக்குது? கிராஸ், மான்ஸ்டிரா அண்ட் பேனியன் ட்ரீல இருக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைப்ரஸ் ரூட் எங்கேருந்து வந்துச்சு? ப்ளூமியூல்லேருந்து வந்துச்சா? இல்லை, ஸ்டெம்மோட பேஸ், ஸ்டெம்மோட அடிப்பகுதியிலேருந்து வந்துச்சு. இவங்க என்ன சொன்னாங்க?
radical. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். fibrous root radical ல இருந்து வந்துச்சா இல்ல, radical ல இருந்து வரலனா அது adventitious root. அப்ப radical ல இருந்து வரல fibrous root, அப்ப fibrous root adventitious root தான். radical ல இருந்து வந்தாதான் tap root, radical ல இருந்து வரலனா அதுக்கு பேர் adventitious root. fibrous root adventitious root தான். don't forget reason, இது radical ல இருந்து வரல, radical ல இருந்து வந்தா மட்டும் தான் primary root, அதுக்கு அப்புறம் tap root எல்லாம் மறந்துடாதீங்க. So the main function of the root system are absorption of water and minerals from the soil, water and minerals absorb பண்றது, providing proper anchorage to the plant parts, stem, leaf, இதெல்லாம் ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கிறதுக்கு root தான் காரணம். அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க anchorageனா அதை எங்கேயும் மூவ் பண்ணாம ஒரு இடத்துல பர்மனண்டா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் anchorage to the plant parts. Storing reserve food material, and very important thing, synthesis of plant growth regulators. plant growth regulators இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெம்மோட டிப்பில் எபிக்கல் மெரிஸ்டத்தில் growth regulatorனா பிளான்ட் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபைட்டோ ஹார்மோன்ஸ், பிளான்ட் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். லென்த் வைஸ் வளர்கிறதுக்கு நுனி, ஸ்டெம்மோட நுனி பகுதியில் ஆக்சின் ஹெல்ப் பண்ணும், அப்படியே உயரமாக வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. அண்ட் அதர் ஹார்மோன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அதர் ஃபிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன். இப்போது எங்கெல்லாம் இந்த ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. மோஸ்ட்லி ரூட் சிஸ்டத்தில் தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே சிந்தசிஸ் ஆகுது. பிகாஸ் ரூட் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். இந்த லைனை பார்த்துக்குங்க, இதை பேஸ் பண்ணி கொஷின் வரும், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ ரூட்டோட ஃபங்க்ஷன் 4 படிச்சிருக்கோம். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஃப்ரம் த சாயில், செகண்ட் வந்து ஆங்கரேஜ் டு த பிளான்ட் பார்ட்ஸ், மூணாவது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், நாலாவது வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் ஆர் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். டோன்ட் ஃபர்கெட், 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 functions are there. சரி, இந்த pictures பார்த்துக்கங்க. this is tap root system, this is the main root இருந்து நமக்கு branches வருது. this is fibrous root system, monocotyl இருக்குது. இது monocotyl இருக்கும், monocotyl fibrous root system, dicotyl tap root system, don't forget. then adventitious rootங்கிறது இங்க பாருங்க, ஸ்டெம்ல இருந்து வந்திருக்கு, plumule, அதாவது radical தவிர வேற எங்க இருந்து வந்தாலும் அது adventitious root தான். don't forget. next regions of root. 4 region இருக்கு பாருங்க. first region root cap, second region of meristematic activity, மூணாவது region of elongation, நாலாவது region of maturation. இந்த 4 region கீழ இருந்து மேல பார்க்க போறோம். first, the root is covered at the apex by thimble-like structure called root cap. அது என்ன சார் thimble-like structure? சில பேர் இந்த நெயில் வந்து கட் ஆகிடக்கூடாது, நெயிலை ப்ரொடெக்ட் பண்ணும், நெயில் அதாவது நெகம் அழுக்கு போகக்கூடாதுன்னு இங்கே ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்க. விரலுக்கு, ஒவ்வொரு விரலுக்கும் கேப் போட்டிருப்பாங்க. கேப்னா மூடி, குட்டி குட்டியாக இந்த பேனாவுக்கு மூடி போடுறாங்கல்ல அந்த மாதிரி, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு திங்க்கு பேர், அந்த பொருளுக்கு பேர் திம்பிள். ஓகேங்களா? ஸோ அப்படி கவர் பண்ண மாதிரி கேப் மாதிரி ஒரு மூடி போட்ட மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் ரூட் கேப். ஃபிகர் 5.3ல கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இட் ப்ரொடெக்ட்ஸ் த டெண்டர் எபெக்ஸ். டெண்டர்னா ரொம்ப சாஃப்ட். ஸோ திஸ் இஸ் த எபெக்ஸ் ரீஜன். இந்த எபெக்ஸ் ரீஜன் வந்து ரொம்ப டெண்டராக இருக்குது. ஸோ இந்த எபெக்ஸ் ரீஜன் வந்து மண்ணில் டைரெக்டாக வளர்ந்துட்டே போணுச்சுன்னா டேமேஜ் ஆகி நாசமாக போயிடும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த திம்பிள் லைக் ரூட் கேப் இருக்குது. சரி, ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் த டெண்டர் எபெக்ஸ் ஆஃப் த ரூட் as it makes the way through the soil. ஸோ சாயிலை பார்த்து வளர்ந்துக்கிட்டே போகுது, அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரூட் கேப் திக்காக இருக்குது. ஷேப் வந்து திம்பிள் லைக். A few millimeter above the root cap is the region of meristematic activity. few millimeter மேலே பார்த்தீங்கன்னா region of meristematic activity இருக்குது. மெரிஸ்டம் அப்படின்னா கண்டினியூவாக டிவைட் ஆகிற செல்ஸ், டிவைசிபிள் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூவாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, த செல்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் ஆர் வெரி ஸ்மால், தின் வால்ட் வித் டென்ஸ் புரோட்டோபிளாசம். வெரி ஸ்மால், தின் வால்ட் வித் டென்ஸ் புரோட்டோபிளாசம் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ரொம்ப குட்டி செல்லாக இருக்கும் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸு. ஃபுல்லாக சைட்டோபிளாசம் இதுக்குள்ளே இருக்குது.
protoplasm ஜாஸ்தி. protoplasmனா என்ன? cytoplasm plus nucleus is protoplasm. dense protoplasm இருக்கு, ரொம்ப thin wall இருக்கு, cells small இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் மெரிஸ்டமேட்டிக் செல். ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கு? thin wall இருந்தால் தான் கடகடன்னு செல் டிவிஷன் நடக்க முடியும், thick wall இருந்தால் செல் டிவிஷன் நடக்க முடியாது. protoplasm நிறைய இருந்தால் தான் டிவைட் ஆகிற செல்ஸுக்கு கண்டென்ட்டை ஷேர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த கேரக்டர்லாம் இருக்கு. தே டிவைட் ரிப்பீட்டடாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கு, அதனால தான் குட்டி செல்ஸாக இருக்கு. The cells proximal to this region, proximalனா என்ன சார்? நியர்பைன்னு அர்த்தம். இந்த ரீஜனுக்கு நியரர் க்ளோசர், அதை தான் நம்ம வந்து ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியரர் அப்படின்னா ப்ராக்சிமல். டோன்ட் ஃபர்கெட், இந்த ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது, அதான் ப்ராக்சிமல். ஸோ ப்ராக்சிமல் டு திஸ் ரீஜன் அண்டர்கோ ரேபிட் இலாங்கேஷன். டிவிஷன் கிடையாது, இலாங்கேஷன். இலாங்கேஷன் எப்படி நடக்குதுன்னா, இந்த செல்லுக்குள்ளே ஒரு பெரிய வேக்யூல் ஃபார்ம் ஆகிடும். வேக்யூல் ஃபார்ம் ஆகி திஸ் இஸ் த நியூக்ளியஸ். இங்கே வந்து சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸை தான் நம்ம புரோட்டோபிளாசம்னு சொல்கிறோம். டோன்ட் ஃபர்கெட் புரோட்டோபிளாசம். ஓகே, ஸோ இந்த செல் இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு காரணம் என்ன சார்? உள்ளே இருக்க வேக்யூல் நிறைய ஃபுட் மெட்டீரியல்லாம் அப்சார்ப் பண்ணி அது பெருசாக வளர்ந்துருச்சு. அதனால தான் இங்கே வந்து உங்களுக்கு செல் இலாங்கேட் ஆயிடுச்சு, நீளம் ஆயிடுச்சு. அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த growth of the rooting length. இங்கே நல்லா கவனிச்சுக்கங்க. ஸோ இந்த ஒரே நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரூட் வந்து இலாங்கேஷன் ஆகுது அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆகுது. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ரீஜன் ஆஃப் இலாங்கேஷன் தான் காரணம். இங்கே ஃபார்ம் ஆகிற செல்ஸ் நியூலி டிவைடான செல் மேலே வரும்போது, பக்கத்துலேயே வரும்போது, அது இலாங்கேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தட் ரிசல்ட்ஸ் இன் த இலாங்கேஷன். ரூட் ஸ்டெம்மு அந்த என்டையர் பிளான்ட்டும் நீளமாக வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, திஸ் ரீஜன் இஸ் கால்ட் ரீஜன் ஆஃப் இலாங்கேஷன். ஏன்னா அந்த செல்ஸ் இலாங்கேட் ஆகி இந்த ரூட்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The cells of the elongation zone gradually differentiate and mature. Hence, this zone is proximal to the region of elongation is called region of maturation. இப்போ நல்லா கவனிங்க, இந்த செல்ஸ் வந்து நல்லா இலாங்கேட் ஆயிடுச்சு. இந்த இலாங்கேட் ஆன செல்லு இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. என்னவா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது? அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து கார்டெக்ஸ், எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், தென் வாஸ்குலார் பண்டில்னா xylem and phloem. இந்த மாதிரி செல்ஸாக இந்த ரீஜனில் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ ப்ராக்சிமல் டு திஸ் ரீஜன் ஆஃப் இலாங்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. ப்ராக்சிமல்னா பக்கத்தில். அங்கே செல்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பண்ண போகிறதுனால அந்த ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன் சொல்கிறோம். டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சுனாலே செல்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன். ஃப்ரம் திஸ் ரீஜன் சம் ஆஃப் த எபிடர்மல் செல்ஸ், எபிடர்மிஸ் அவுட்டர்மோஸ்ட் லேயர், அதில் இருக்கக்கூடிய சில எபிடர்மல் செல்ஸ் என்ன ஆக போகுது? ஃபார்ம் வெரி ஃபைன் டெலிகேட்னா தின்னாக இருக்குது, சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். ஃபைன்னா ரொம்ப மெலிஸாக இருக்குன்னு அர்த்தம். thread like structure called root hairs. இந்த root hairs வந்து பார்த்தீங்கன்னா very important one, unicellular இருக்கும் and short lived இருக்கும். சீக்கிரமே செத்து போயிடும், ஒரு 120 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நியூ ரூட் ஹேர் வந்துடும். செத்து போன ரூட் ஹேரை நியூ ரூட் ஹேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். and these root hair absorbs water and mineral salts from the soil. This is very important, very important. நீங்கள் ரூட்ல வந்து பிரைமரி ரூட் பார்க்குறீங்க, செகண்டரி ரூட் பார்க்குறீங்க, டெர்ஷரி ரூட்லெட்னு நிறைய பார்க்குறீங்க. பட் இந்த 4 பார்ட்டுமே ரூட் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணாது. வாட்டரை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரே ஒரு ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். அதுலேயும் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் அப்சார்ப் பண்ணுற வேலையை ஒருத்தர் தான் பண்ணுறாரு, தட் இஸ் ரூட் ஹேர். பிகாஸ் ரூட் ஹேர்ஸ் ஆர் யூனிசெல்லுலார் அண்ட் ஷார்ட் லிவ்ட். யூனிசெல்லுலாராக இருக்கிறதுனால ஆஸ்மாசிஸ் மூலியமா சாயில்லேருந்து வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை ரூட் ஹேர் அப்சார்ப் பண்ணுது. இப்போ பாருங்க, ரூட் கேப் வாட்டர் அப்சார்ப் பண்ணாது, ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்சார்ப் பண்ணாது, ரீஜன் ஆஃப் இலாங்கேஷன் அப்சார்ப் பண்ணாது. ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் இருக்க ரூட் ஹேர் மட்டும்தான் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை அப்சார்ப் பண்ணும். ரூட்டில் வேற எந்த ரீஜனாலையும் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை அப்சார்ப் பண்ண முடியாது, மறந்துடாதீங்க. ஸோ ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டில் என்னென்ன பார்த்துருக்கோம்? ரூட் கேப் ப்ரொடெக்ஷன், நெக்ஸ்ட் வந்து
region of meristematic activity, continuous division of cell, and then region of elongation, cells elongate ஆகி plant ஓட elongationக்கு and root ஓட elongationக்கு help பண்ணுது. region of maturation, epidermal cells வந்து differentiate ஆகி root hairs form பண்ணுது. thin, fine, delicate root hairs thread like root hairs form பண்ணுது. root hairs மட்டும்தான் water and mineral salts soil வந்து absorb பண்ணுது. don't forget. okay, இப்போ next பார்க்கலாம். modification of root. modification எதுக்காக root modify ஆகணும்? root ஓட main function என்ன? absorption of water and mineral salts. அதுக்கடுத்து anchorage to the plant. plantக்கு fixation பண்ணணும். அதுக்கடுத்து sometimes தேவையான அளவுக்கு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு ஃபுட் ஸ்டோர் பண்ணுறது வேற, எக்கச்சக்கமாக ஸ்டோர் பண்ணுறது வேற. நான் சொல்கிறது தேவையான அளவுக்கு, அங்கே ஃபுட்டு ஸ்டோர் பண்ண மாதிரியே தெரியாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன சொன்னோம்? அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட் சொல்லியாச்சு. அண்ட் தென் ஃபைட்டோ ஹார்மோன்ஸை சிந்தசிஸ் பண்ணுது. இந்த 4 ஃபங்க்ஷன் தான் பண்ணும். இதை தவிர வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுதோ அதுக்காக ரூட் தங்களை மாடிஃபை பண்ணிக்கும். ஓகே, மாடிஃபிகேஷன் பண்ணிக்கும். ரூட்ஸ் இன் சம் பிளான்ட்ஸ் சேஞ்ச் தேர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிகம் மாடிஃபைட் டு பர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் அதர் தென் அப்சார்ப்ஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ். ஸோ வாட்டர் அப்சார்ப் பண்ணி கண்டக்ட் பண்ணுறது தான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட். அதை தவிர வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. தே ஆர் மாடிஃபைட் ஃபார் சப்போர்ட், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் ரெஸ்பிரேஷன். சப்போர்ட்னா என்ன? இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் பிரைமரி ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் ஆங்கரேஜ்னு சொன்னீங்க. அது இல்லை, இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து வேறு. அது என்னன்னு பார்க்கலாம். தென் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், அதுக்கு தேவையான ஃபுட்டு போக எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அண்ட் ரெஸ்பிரேஷன். சரி, டேப் ரூட்ஸ் ஆஃப் கேரட், டர்னிப் and adventitious root of sweet potato gets swollen and store food. ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிது ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ், இல்லைன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு அதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிது. கேன் யூ கிவ் சம் மோர் எக்ஸாம்பிள்? சச் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் வாட் தோஸ் ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர் தட் சப்போர்ட் எ பேனியன் ட்ரீ? பேனியன் ட்ரீல இந்த மாதிரி ஹேங்கிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, தட் இஸ் ப்ராப் ரூட். ப்ராப் ரூட் சப்போர்ட். Similarly, the stems of maize and sugar can have supporting roots coming out of the lower nodes of the stem. These are called stilt root. Stilt root அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ sugar cane இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா இதோட அகலத்தை விட உயரம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இது ஈஸியாக சாஞ்சிரும். அப்படி சாயாமல் இருக்கிறதுக்கு லோவர் நோட்ஸில் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து இது கீழே விழாமல் பார்த்துக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டில்ட் ரூட். ஸ்டில்ட் ரூட் பிளான்ட் வந்து கீழே சாஞ்சிராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ரூட்டு ஸ்டில்ட் ரூட். பட் இது ப்ளூமியூல்லேருந்து வரல, அதனால் இது அட்வான்டேஷியஸ் ரூட். சாரி, ப்ளூமியூல் இல்லை, ரேடிக்கல். ரேடிக்கல்லேருந்து வராததுனால இதை வந்து நம்ம அட்வான்டேஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். In some plants such as Rhizophora growing in swampy areas, swampiness சேரு சகதியாக இருக்கிறது, many roots come out of the ground and grow vertically upward. Such roots are called nematophores. இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ்னா ஸ்டாண்டு, ஸ்டூலு, அந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். போர்னு இவங்க சொல்லல, ஃபோர்ஸ், நிமட்டோஃபோர்ஸ். நிமட்டோ அப்படின்னா ஏர். ஸோ அதில் ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்க போகுது. ஹெல்ப் டு கெட் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன். சரி, இப்போ இதுக்குரிய டயக்ராம்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பராகஸ். அஸ்பராகஸ் வந்து ஃபைப்ரஸ் ரூட் தான். ஃபைப்ரஸ் ரூட். அண்ட் தென் ஃபைப்ரஸ் ரூட் ஃபுட் ஸ்டோரேஜ்க்காக மாடிஃபை ஆகிருக்கு. இது வந்து ஃபெசிகுலேட்டட் ரூட் அப்படிம்பாங்க. ஃபெசிகுலேட்டட் ரூட். நெக்ஸ்ட் வந்து டர்னிப். டர்னிப்பில் வந்து நாப்பிஃபார்ம் ரூட் இருக்குது. நாப்பிஃபார்ம் ரூட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பம்பரம் மாதிரி இருக்கிறது. இது வந்து கோனிக்கல். கேரட்டில் வந்து கோனிக்கல் ஃப்ரூட் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ இது வந்து ஃபைப்ரஸ் ரூட். இதுவும் ஃபைப்ரஸ் ரூட் தான். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்தில் ஃபுட்டு ஸ்டோர் ஆகிருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைசோஃபோரா பிளான்ட்டில் உங்களுக்கு ரூட் வந்து நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக்னா கீழே நோக்கி வளருது. நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்னா டுவர்ட்ஸ் சன்லைட் வளருது. இதில் இப்படி வளர்ந்துருக்க நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் ரூட்டில் இந்த மாதிரி ஓட்டை இருக்கும். இது வழியாக ஆக்சிஜன் உள்ளே போய் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ரூட் ஆர் நிமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வளர்கிற இடம் என்ன? ஸ்வாம்பி ஏரியா, சேரும் சகதியுமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சாயிலில் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இல்லாததுனால இந்த பிளான்ட் ரூட் ஆக்சிஜன் வேணும் ரூட் சர்வைவ் ஆகிறதுக்கு. அதுக்காக இந்த நிமட்டோஃபோர்ஸை நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் ரூட்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து
மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ல ரூட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.